மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம். இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு முடிந்தவரை நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்கள். பார்த்து முடித்துவிட்டு ஒரு சிறிய லைக் போட்டு விடுங்கள். அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அளிக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது இனக்கவர்ச்சி, இறைக்கவர்ச்சி, மெய்ப்பொருள் தேடும் நிலை, அடுத்தது சிற்றின்ப நிலை. இந்த இரண்டையும் எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குருகுல வாசம் இருந்துச்சு. எதுக்காக குருகுல வாசம்? அந்த குருகுல வாசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. அந்த மிகப்பெரிய நிலையில் இருந்த குருகுல வாசம் நல்ல குழந்தைகளை, நல்ல ஒரு மக்களை, ஞான அறிவு மிக்க ஒரு மக்களை உருவாக்கியது. அந்த ஞான அறிவு மிக்க மக்கள் உருவாக்கியதன் மூலம் இந்த உலகத்திலே நிறைய ஞான பிதாக்கள் தோன்றினார்கள். இந்த ஞான பிதாக்கள் மூலம் எண்ணற்ற பேரறிவு பிறநிலை பெற்று உலகம் அழகாக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சண்டை சச்சரவுகள், பெருந்துயரம், பெருங்குற்றம் என்ற நிலையிலே தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மறுக்க முடியாது நண்பர்களே. சரி, இந்த குற்றத்திற்கு காரணம் என்ன? ஏன் இப்படி நிகழ்கிறது? இதை நாம் சற்று சிந்தித்தோமா? அதாவது தர்ம சிந்தனை இருக்கும் வரை, பிற உயிருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது என்ற நிலை இருக்கும் வரை இந்த பேரின்ப பெருநிலையாகிய கருணை நிலை நம் மீது இருக்கும். அந்த தர்மநிலை சிந்தனை நம் விட்டு செல்லும் போது அனைத்துமே நம்மை விட்டு சென்றுவிடும். இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான மக்கள். இறைநிலையை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் மிக சிலரே. அதாவது விழுக்காடு என்று சொன்னால் மிக குறைந்த விழுக்காடு தான். இந்த குறைந்த விழுக்காடிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அவர்கள் ஞான அறிவை பெற்று விடுகிறார்கள். இந்த ஞான அறிவை எப்படி பெறுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. என்று ஞான அறிவு என்பது ஒன்றுமல்ல, இறைத்தன்மை என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலை. அந்த மெய்ப்பொருளை ஆராயக்கூடிய ஆராய்ச்சி நிலை எப்படி தோன்றும்? இந்த இனக்கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய பாலுணர்வு நிலை, அந்த பாலுணர்வு நிலை நமக்கு எப்படி தோன்றுகிறது? அதிலே மின்காந்த சக்தியை வைத்து அந்த சிற்றின்ப வேட்கையை தூண்டல் செய்து இந்த கருத்தொடரை நீடிக்க செய்யும் ஒரு நிலைதான் இங்கே பாலுணர்வு நிலை. அந்த பாலுணர்வு நிலையிலே இதற்காக மின்காந்த சக்தியை வைத்தான் என்றால், அந்த நிலை இல்லை என்றால் நமது கருத்தொடர்பு மீண்டும் நிகழாது. அது கருத்தொடர்பு நிகழவில்லை என்றால் இந்த உலகம் மீண்டும் இயங்காது, உலக மக்கள் தொகை இருக்காது. எனவே அந்த சிற்றின்ப நிலையிலே மின்காந்த அலையை வைத்து அந்த மின்காந்த அலையை அதன் மூலம் ஒரு இன்ப நிலையை உருவாக்கினான் இறைவன். அந்த இன்ப நிலையை உணர்ந்து கொண்ட மக்கள் அந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு செல்லும் போதுதான் அங்கே குற்றம் என்று சொல்லக்கூடிய பெரும் துயரம் அங்கே நிகழ்கிறது, பெரும் துன்பம் அங்கே நிகழ்கிறது. அந்த பெருந்துன்ப நிலையை நீக்கி இறைநிலையையும் அந்த இன்ப நிலை என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப நிலையையும் இரண்டையும் சமமாக தராசு போல நாம் பாவித்து வந்தால் அங்கே என்றும் பேரின்பமே. அந்த பேரின்ப பெருநிலை விளக்குவதற்காக ஞான பெருமக்கள் நிறைய சூத்திரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சூத்திரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்றால் இதற்கான விடையை, இந்த கேள்விக்கான விடையை உங்களிடம் தந்து விடுகிறேன். சரி, இன்று அந்த காலத்திலே குருகுலத்தில் எப்படி நல்ல பயிர் நல்ல அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, இந்த பயிரின் மூலம் நல்ல அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நிலம் சமன்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு
ஒரு விளைச்சல் நிலமாக எப்படி உருவாக்கப்பட்டதோ அது போலத்தான் மாணாக்கர்களும் உருவாக்கப்பட்டார்கள். அந்த மாணாக்கர்கள் ஞான அறிவு பெற்றதன் மூலம் நிறைய தர்ம சிந்தனை இருந்தது. அந்த தர்ம சிந்தனை அவர்கள் உள்ளே விதைக்கப்பட்டவுடன் அந்த தர்ம சிந்தனை மூலம் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் ஒன்றாக இருந்தது. அந்த எண்ணம் சொல் செயல் மூலம் நிறைய தர்ம காரியங்கள் நிகழ்ந்தது. அதன் மூலம் மக்கள் அனைவரும் மிகவும் இன்பமோடு வாழ்ந்தார்கள். இது ஒரு நிலை. இந்த இயக்க நிலையை கொடுத்த இறைவன் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? அன்று குருகுலத்திலே கொடுக்கப்பட்ட கல்வி நிலை என்பது இறைநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் அறிவு நிலையை உணரக்கூடிய நிலையையும் இரண்டையும் சமமாக போதித்து வந்தார்கள். இன்று நாம் எப்படி கல்வி பயில்கிறோம்? பௌதிகம், ரசாயனம், உயிரியல், கணிதம், ஆங்கிலம், இந்தி என்று அனைத்தையும் படிக்கிறோம். எதற்காக? பணம் 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 சம்பாதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு லட்சியத்தோடு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனம் என்ற நிலையை மறந்து விடுகிறோம். மனம் என்ற நிலை, அங்கே மனம் பக்குவப்படுத்தப்பட வேண்டும், மனம் பண்படுத்தப்பட வேண்டும். அதற்கான நிலையை நாம் உணர்ந்தோமா, படித்தோமா? கல்வியாளர்களும் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களும் தயவு செய்து ஒரு சிறு போர்ஷனாவது, ஒரு பகுதியாவது இறைக்கல்வியை போதிக்க வேண்டும். சிறு வயதிலேயே போதித்து அந்த குழந்தையை ஒரு சமன்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றி அந்த ஞான அறிவையும் கொஞ்சம் போதிக்க வேண்டும். அந்த ஞான அறிவை ஒரு போர்ஷனாக ஒரு பீரியட்ல ஒரு பகுதியாக வைத்து விட்டால் அவர்களுக்கு ஓரளவு ஞான அறிவு கிட்டும். அந்த ஞான அறிவை தூண்டிவிட்டால் போதும். அதாவதுங்க, அறிவுங்கிறது லேசா தூண்டிவிட்டால் போதும். விளக்கு எப்படி அப்படி ஜஸ்ட் கொளுத்தும் போது அது சுடரவிட்டு எரிகிறதோ அதுபோல இங்கே கொளுத்தி வைப்பதற்குத்தான் ஆள் தேவை. அந்த கொளுத்தி வைப்பதற்கு ஆள் இல்லாமல் தான் இன்று பெரும் குற்றம், பெரும் துயரம், இந்த சமுதாய சீர்கேடு எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கே தெரியும். இந்த சிற்றின்ப வேட்கையிலே ஈடுபட்டு அந்த நிலையிலே தான் துயரங்களும் துன்பங்களும் மிகப்பெரிய குற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே? சரி நண்பர்களே, இந்த குற்றம் நிகழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைக்கல்வியை நாம் முழுமையாக ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி நிலையிலே, குழந்தை பருவத்திலேயே இதை உணர்ந்து கொண்டுதான் அந்த காலத்திலே குருகுல வாசம் ஏற்படுத்தப்பட்டது. நல்ல ஒரு மாணாக்கர்கள் கிடைத்தார்கள், ஞான அறிவு பெற்றவர்கள், நல்ல நிலையில இருந்து கொண்டு நல்ல பதிவுகளை இந்த பிரபஞ்சத்தில் விதைத்தார்கள். அந்த நல்ல பதிவுகளை விதைத்ததன் மூலம்தான் இந்த பிரபஞ்சம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நல்லவர்களை பார்க்க விரும்புகிறோம், நல்லவர்களாக இருக்க விரும்புவதில்லை. எனவே நல்லவர்களாகவே வாழ்ந்து விட வேண்டும் என்றால் ஞான அறிவு என்று சொல்லக்கூடிய இறை அறிவு தேவை. இந்த குண்டலினி மகாசக்தி, அதாவது இனக்கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பாலுமை, அதாவது பாலுணர்வு, இங்கு இறைக்கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் தேடும் நிலை, இரண்டையும் நாம் ஒன்றாக வைத்து பார்த்தால் இரண்டும் நமக்கு தேவை. இந்த குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய இறைசக்தி பருவம் எய்தும் வரை மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. பருவம் எய்தவுடன் அந்த நிலை அதுவாக எழுச்சி பெற்று மேலே செல்கிறது. மேலே செல்லும் போது அங்கே மேலே செல்ல முடியவில்லை. தவநிலையை அடையும் போது அங்கே மேலே சென்றுவிடும். தவநிலையை மேற்கொள்ளாத போது அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை மேற்கொள்ளாத போது அங்கே மேலெண்ணத்திலே ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவு அடையா நெடுங்கதவு. அந்த அடையா நெடுங்கதவு எப்பொழுதுமே பூட்டப்பட்டிருக்கும். அந்த பூட்டப்பட்டிருக்கும் நிலையை திறக்க வேண்டும் என்றால் தியானம் என்று சொல்லக்கூடிய இறைநோக்கிய பயணத்திலே சாவி இருக்கிறது. அந்த சாவியை நாம் போட்டால்தான் அங்கே திறக்கும். அங்கே அதுதான் புலித்தோல். அந்த புலித்தோலை திறந்துவிட்டால் மேலே சென்று நெற்றிப்புருவம், தலை உச்சி என்று சொல்லக்கூடிய ஆக்கினை துரிய நிலையிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இறைநிலையை உணர முடியும். அந்த கோபுரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சாதி, தியானம் என்கின்ற சாதியை நாம் போட வேண்டும். அந்த சாதியை தொலைத்து விட்டு தான் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. எனவே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பருவம் எய்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அழகாக தேஜஸோடு இருப்பாங்க. ஏன்னா அப்போதான் இந்த குண்டலினி மகாசக்தி இறை வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய வித்துவும் நாடமும் மேலெழும்பி சென்று
அந்த வித்து நாதம் மேலே செல்லும்போது அவர்கள் தேஜஸோடு இருப்பார்கள். அந்த தேஜஸ் நிலை என்பது இறைநிலை. அந்த இறைநிலை என்பது மெய்ப்பொருள் தேடும் நிலை. அந்த மெய்ப்பொருள் தேடும் நிலையை நாம் மேலே அனுப்பாமல் கீழே திரும்பி, அது போக வழி இல்லாமல் திரும்பி கீழே வந்து விடுகிறது. திரும்பி கீழே வந்தவுடன் அங்கே சிற்றின்ப வேட்கை உண்டாகிறது. அந்த சிற்றின்ப வேட்கை என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகும் போதுதான் இங்கே நிலையே மாறுபடுகிறது. நிலை மாறுபடும் போது அங்கே இனக்கவர்ச்சி மிக்க